ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான வெந்தயக்களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கிளாஸில் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த இட்லி அரிசியை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு நாள் நைட்டே ஊற வைக்க போகிறேன். இதுக்கிடையில் நான் வெந்தயக்களி சாப்பிட்றனால நம்மளுக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். வெந்தயக்களியில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம உடம்போட ஹீட்டை குறைச்சி நம்மளுக்கு குளிர்ச்சியை தரும். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் யாருமே அதை செஞ்சு சாப்பிட்றதில்ல. வீக்லி 1 டைமாவது நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது சுகரோட அளவையும் நம்மளுக்கு சீராக்கும், ஜீரண சக்தியை மேம்படுத்தும், அப்புறம் மூட்டு வலி பிரச்சனை இருந்தால் சரி பண்ணும், அப்புறம் நம்ம பீரியட்ஸ் டயத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதை மூடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு கிளாஸ் ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கோம், 1/4 கிளாஸ் அளவு வெந்தயத்தை எடுத்து அதே மாதிரி பாத்திரத்தில் போட்டு அதை அலசிட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். இது நாள் நைட்டு நம்ம ஊற வைக்கிறோமா, அடுத்த நாள் பார்க்கும்போது நம்ம வெந்தயம் கம்மியாக தான் போட்டோம், ஆனால் அரிசியோட வெந்தயம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா வெந்தயம் ஊறி பெருசாகி அதுதான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அரிசியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்களேன், அது கம்மியாக தான் தெரியும் அரிசி. ஓகேவா? இதை நம்ம தனித்தனியாக தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் தனித்தனியாக அரைக்க போகிறோம். இப்போ அரிசியை போட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெந்தயத்தையும் அதே மாதிரி தண்ணி தொளிச்சு தண்ணி ஊற்ற தேவையில்லை, இதுக்கு தண்ணி தொளிச்சு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இது கூட நான் தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒன்றா போட்டு நம்ம கலந்து விட போகிறோம். வெந்தயத்தையும் இந்த அரிசி மாவையும் ஒன்றா கலந்து நான் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இது நீங்கள் கரண்டியில் எடுத்து நீங்கள் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இட்லி மாவு பதத்தில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா ரெண்டையும் கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு கடாயில் நம்ம எந்த கிளாஸில் நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே கிளாஸில் 7 கிளாஸ் அளவு நம்ம தண்ணி எடுத்து அதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாவை எடுத்து அதில் கலந்து விட போகிறோம். இந்த மாவை எடுத்து நல்லா அதை கலந்து விட போகிறோம். இப்படி பண்ணும்போது மாவை கலந்து விடும்போது நம்ம எப்போவுமே அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கிறணும், ஸ்பீடில் வச்சுருக்கக்கூடாது. சிம்மில் வச்சு இப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இந்த கட்டி கட்டியாக இருக்கிறது மாறும். ஃபஸ்ட்டு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்புறம் மாறிடும். இப்படி கிண்டி விட்டிங்கன்னா அது நல்லா நைஸாகிடும் அந்த மாவெல்லாம். இந்த மாதிரி நீங்கள் கையை எடுக்காமல் கிண்டி விடணும். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அந்த டேஸ்ட்டுக்காக. அப்போ தான் இனிப்பு சுவை நல்லாயிருக்கும். அப்புறம் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு விடணும், வேறு எந்த எண்ணெயும் விட்டுறாதீங்க. நீங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கலாம். நான் எப்போவுமே எண்ணெய் கம்மியாக விடுவேன். ஆனால் வெந்தயக்களிக்கு நம்ம கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி நல்லா நாம் கிண்டி விட்டுட்டு, இந்த மாவு வெந்துருச்சா என்னன்னு பார்க்குறதுக்கு ஒரு கிண்ணத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கையை நனைச்சி நீங்கள் அந்த மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா, மாவு கையில் ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ களி வெந்துருச்சு, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நீங்கள் வெல்லம் போடணும். நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே கிளாஸில் நான் வெல்லத்தை போட்டிருக்கேன். இது 1 கிளாஸ் அளவு வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு பத்தலைங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா 1.5 கிளாஸ் போட்டுக்கோங்க. நான் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன், அதனால் 1 கிளாஸ் அளவு போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டோம்னா அந்த கட்டியான உள்ள வெல்லம்லாம் கரைஞ்சிரும். இதை கைப்படாமல் இப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, கை எடுக்காமல். ஒரு அல்வா பதத்தில் வரும் இப்படி கிண்டி விடும்போது நீங்கள். இப்போ வெந்தயக்களி ரெடி நம்மளுக்கு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை சர்வ் பண்ணுவோமா? இப்போ நான் இந்த பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். மாற்றி அதில் நடுவில் நல்லெண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் வெல்லத்தை தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வெந்தயக்களி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் இந்த எண்ணெயை ஊற்றி நடுவில் வெல்லம் வச்சுருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.